ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது. இதை நீ சுதாரிக்க வேண்டும். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது. இனிதான் நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். துன்பம் படும் பொழுது பல விஷயங்கள் உனக்கு பாடமாக நீ கற்று இருக்கலாம். ஆனால் அதை அனைத்தையுமே இப்பொழுது நீ உன்னுடைய செயலில் காட்ட வேண்டும். எந்த விஷயம் செய்தால் தவறாகும், எந்த விஷயம் செய்தால் சரியாகும், எப்படி இருந்தால் வாழ்க்கையில் மென்மேலும் வளரலாம், இப்படியெல்லாம் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாருக்கு உதவி செய்யலாம், யாருக்கு உதவி செய்யக்கூடாது என்று பல விஷயத்தை நீ உன் வாழ்க்கையிலேயே பார்த்திருப்பாய். இப்பொழுது நான் ஒன்றை சொல்கிறேன். அனைத்தையுமே உனக்கு பாடமாக, ஒரு அடியாக எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல நேரமோ துவங்கிவிட்டது. இதற்கு பிறகு நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் சில மணி நேரங்களில் நீ என்னிடம் மடி ஏந்து என் காலில் விழுந்து கேட்ட ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. பண கஷ்டம், மன கஷ்டம் இப்படி உன்னை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. இனி பண கஷ்டமோ மன கஷ்டமோ வாழ்க்கையில் குழப்பமோ எதுவுமே இருக்காது. நிம்மதி இருக்கும். ஆனால் அந்த நிம்மதியையும் தக்க வைத்துக் கொள்வது உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருக்கும் தரதான் முடியுமே தவிர அவர்கள்தான் அனைத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு சிறு பிரச்சனையை சிறிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். சிறிய பிரச்சனையாய் வந்தால் கூட அதை பெரிய பிரச்சனையாக பார்த்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அது பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட ஒரு கடுகு அளவு நீ பார்த்தால் காலப்போக்கில் அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும். உன் ஞாபகத்திலும் அது இருக்காது. எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் தாண்டி விடலாம் என்ற நம்பிக்கையுடன் நீ தாண்டும் பொழுது அடுத்து என்ன இருக்கிறது என்பது உன் கண்ணுக்கு தெரியும். பிரச்சனை தான் இருக்கிறது என்று சுற்றி கொண்டே இருந்தால் நல்ல நேரம் வருவது கூட உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். கவலையே இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது, இன்னும் அடுத்த வாழ்க்கை இருக்கிறது என்று அடுத்த கட்டத்திற்கு நகரு. உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை பாரு. அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்பதை முதலில் பார்க்காதே. ஒரு செயலை செய்கிறாய் இந்த நொடி. உதாரணத்திற்கு ஒரு சமையல் செய்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த சமையல் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று பார். அது நன்றாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அது பிடிக்கும். நீ செய்வதே ஒரு சந்தேகத்துடன் செய்தால் மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டிருப்பதும் சந்தேகமாக தான் இருக்கும். இது நன்றாக இருக்குமா, இது நல்ல செயலில் போய் முடியுமா என்று. மற்றவர்கள் உன்னை சந்தேகத்துடன் பார்த்தால் இவள் செய்யும் விஷயம் சரியானது தானா என்று பார்த்தால் அவர்களுக்கு நீ புரியவை. அதாவது உன் செய்கையில் புரியவை. யாருக்கும் வாயால் பேசினால் புரியாது. நீ செய்யும் விஷயத்தில் புரியவை. புரிய வைத்தால் அவர்களை எந்த ஒரு தடையும் சொல்லாமல் உன்னை தானாகவே விட்டு விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் நீயாக முடிவெடு. உனக்கு எது சந்தோஷம் தருகிறதோ அதை செய். நிச்சயமாக துன்பம் வராது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கிறாயோ அந்த அளவு உன் மனமும் நிம்மதியாக இருக்கும். உன்னை சுற்றி உள்ளவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். கவலையுடன் இருந்தால் நீ ஏதோ தேவையில்லாத விஷயத்தை செய்கிறாய் என்றுதான் மற்றவர்கள் நினைப்பார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்காதே. எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறுவாய். தைரியமாக இரு. அனைத்து ரூபத்திலும் நான் இருந்து உன் பக்கத்திலே இருந்து உனக்கான நல்வழியை நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையை வை. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.